நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். இது ரொம்ப அருமையான பயணம் தான். அரசாங்கமும் எங்களுக்கு சிறப்பு ரயில் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம ரெகுலரா வரக்கூடிய ரயிலையும் எக்ஸ்ட்ரா 7 பெட்டிகள் இணைத்ததா ரயில்வே துறை அறிவிச்சிருக்கு. அது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கு. பல வழியில பஸ் மூலமாகவும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் பக்தர்கள். எங்களுக்கு ட்ரெயின் கொஞ்சம் நல்ல வசதியா இருந்தது. அதுக்கு நாங்க மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கணும். அதே மாதிரி மாநில அரசு இந்த சிறப்பு ரயில்ல அதிகமான பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. நாங்க எந்த வன்முறைக்கு போகாத ஆளு இருந்தாலும் மாநில அரசு காவல்துறையோட ஒவ்வொரு கோச்சிலையும் ஒரு காவல்துறை அதிகாரிகளோ காவலாளர்களோ கொடுத்து எங்களுக்கு அருமையான பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. நாங்க சென்னையிலிருந்து வர்றோம் ஐயா. இது நாங்க வீட்டில் வச்சு பூஜிக்கக்கூடிய வேல். இது மதுரை மாநாட்டுக்கு அந்த வேல். எங்களுக்கு இது வேளா நினைக்கல, கந்தனா நினைக்கிறோம். கந்தன் அவருடைய மாநாட்டை சந்திப்பதற்காக வந்திருக்கிறதா நினைக்கிறோம். மாநாடு முடிஞ்சிட்டு நடக்கக்கூடிய அந்த மாநாடு எவ்வளவு பேர் கலந்துக்கிற போறாங்க, எப்படி இருக்கு, அந்த என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அதை பார்க்கும்போது? ஐயா, நாங்க எதிர்பார்த்தது 5 லட்சம் பேரு. ஆனா அரசாங்க அறிக்கையே 5 லட்சத்தை தாண்டும்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட வருவாங்க. இந்த 10 லட்சம் பேரோட குறிக்கோளும் என்னன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது தான். மிச்சப்படி எந்த அரசியல் பண்றதுக்காகவோ நாங்க வரல. கந்தசஷ்டி படிக்கிறதுக்காக தான் இன்றைய தினம் இங்க மதுரையில கூடியிருக்கோம். முருகன் அப்படின்னாலே அழகுதான். ஆமா, முதல்படை முருகன் இருக்கக்கூடிய அந்த மதுரையில நடக்கக்கூடிய அந்த முருக பக்தர் மாநாடு எப்படி இருக்கும் வருகாலத்துக்கு? ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. மதுரையே எல்லாத்துக்கும் தூங்கா நகர்னு பேர் போன மதுரை. அதே மாதிரி கோயில்களின் நகரம் மதுரை. சந்து பொந்து எங்க எடுத்தாலும் திருக்கோயில்கள் தான் இருக்கும். கும்பகோணத்துக்கு அடுத்து அதிகப்படியான கோயில்கள் உள்ள நகர் மதுரை நகர். அந்த மதுரை நகர்ல முதற்படை வீடு உடைய திருப்பரங்குன்றம் சார்ந்த மதுரை பகுதியில முருகனுக்காக ஃபர்ஸ்ட் மாநாடு நடக்குது. இது ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேருடைய ஒற்றுமை இதுல விளங்குதுன்றது ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான். இது இன்னைக்கு பிளான் பண்றது இல்ல, இது மாநாடு துவங்கணும்ன்ற அன்னைக்கு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இது ஞாயிற்றுக்கிழமைன்றது கிடையாது. இன்னைக்கு கிருத்திகை வேற, முருகருக்கு உகந்த நாள். அந்த உகந்த நாள்ல இந்த மாநாடு நடக்கிறது மிக சிறப்பு. அது எல்லாரும் கலந்துக்க எங்களுக்கு மகிழ்ச்சி. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.